ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்து கொண்டிருக்கும் அத்தனை கஷ்டங்களும் முடிவுக்கு வந்து விட்டது. உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறி நீ மிகுந்த ஆச்சரியத்தில் மூழ்கக்கூடிய அளவிற்கு இனி உன் வாழ்க்கையில் அத்தனை நிகழ்வுகளும் நடக்கும். செவ்வாய்க்கிழமையன்று உனக்கு நடக்கப் போகும் அற்புதங்கள் இனி ஏராளமானதாக இருக்கும். என்னை முழுமனதாக யாரெல்லாம் நினைத்து வணங்கி கொண்டு வருகின்றார்களோ அவர்களுக்கு நான் வாழ்விற்கு தேவையான அத்தனை வளங்களையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். உன் மனதில் இருக்கக்கூடிய குறைகளையும் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் வாய்ப்புகளையும் நான் பெற்று தருவேன். முருகா முருகா என்று எந்நேரமும் என்னை மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கும் என்னுடைய பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் புது சக்தியை உள்ளுக்குள் இருந்து பிறப்பெடுக்க செய்வேன். உங்களுக்குள் இருந்து பிறப்பெடுக்கும் ஆற்றல் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் தூள் தூள் ஆக்கக்கூடியது. அத்தனை பிரச்சனைகளையும் சமாளித்து வெல்லக்கூடிய அளவிற்கு, வெற்றி காணக்கூடிய அளவிற்கு சக்தியானது உங்களுக்குள் இருந்து பிறப்பெடுக்கும். நீ நான் சொல்லும் சிலவற்றை உணர்ந்திருக்கின்றாயா என்று பார். நீ மனதிற்குள் என்னை நினைக்கும் பொழுதே உன்னை சுற்றி என்னுடைய பெயரோ என்னுடைய திருவுருவமோ என்னுடைய வாசகமோ உன் கண்முன் வந்து நிச்சயம் நிற்கும். உன் செவியானது என்னுடைய பெயரையோ என்னுடைய நான் இருக்கும் இடங்களையோ நிச்சயம் கேட்டிருக்கும். உன்னை சுற்றி என் நேரமும் நான் இருக்கின்றேன் என்பதை உணர வைப்பதற்கான அறிகுறிகள்தான் அத்தனையும். நீ நினைத்த விஷயத்தில் என்னுடைய துணை நிச்சயம் உண்டு என்று அறிவிக்கக்கூடிய அறிகுறிகள்தான் அத்தனையும். உன் வாழ்விற்கு தேவையான இன்பங்களை கொடுப்பதற்கு, வளத்தை சேர்ப்பதற்கு இந்த முருகனுடைய துணை எந்நேரமும் உனக்குள் இருக்கும். உன் வாழ்க்கை எப்பொழுது எல்லாம் கஷ்டத்தை நினைத்து கண் கலங்குகின்றதோ அந்த சமயம் உன் கண்ணீரை துடைத்து அந்த கஷ்டத்தை போக்கி உன் வாழ்விற்கு தேவையான இன்பத்தை கொடுத்துவிட என் முழு மனமும் துடிதுடிக்கும். என்னுடைய 12 கரங்களும் உனக்கு உதவிட காத்திருக்கின்றது. உன்னுடைய 2 கரங்கள் போதாது நான் கொடுக்கக்கூடிய வளத்தை பெறுவதற்கு. அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகள் வந்து குவிந்து கொண்டே இருக்கும். இந்த முருகனை நம்பிய யாரும் எப்பொழுதும் கைவிட்டப்பட்டது கிடையாது. உன் மனதிற்குள் எந்த வேண்டுதலை எல்லாம் நினைத்து என் முன் வந்து நின்றாயோ அந்த வேண்டுதல்கள் அத்தனையும் சர்வ நிச்சயமாக என்னால் நடத்தி கொடுக்கப்படும். உனக்கும் தெரியாத அறியாத பல நல்ல விஷயங்களை எல்லாம் கூட உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். உன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக என்னுடைய கண்காணிப்பிலும் கவனத்திலும் கொண்டு வந்திருக்கின்றேன். அதனால் பெருமளவு அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டியது இல்லை, வருத்தப்பட வேண்டியது இல்லை. அத்தனை கஷ்டங்களையும் நான் தாங்கிக் கொண்டு என் கரங்களில் இருந்து இன்பங்களை, ஆசிகளை வழங்க நான் என்றோ தயாராகிவிட்டேன். எந்த ஒரு துன்பமும் உன்னை பெரிதளவில் ஆட்டி படைக்காமல் அந்த துன்பத்தின் பிடியிலிருந்து உன்னை நான் விலக்கி வைத்து கொண்டிருக்கின்றேன். பல ஆபத்துகளிலிருந்து உன்னை அவ்வப்பொழுது காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன். ஏதோ ஒரு வடிவத்தில் பல சிக்கல்கள் வந்து உன்னை சூட தயாராக இருக்கும். அந்த சமயம் நான் உன் முன் வந்து அந்த சிக்கல்களை எல்லாம் தகர்த்தெறிந்து உன்னை காப்பாற்றி நல்லபடியாக வாழ வைத்து கொண்டிருக்கின்றேன். எல்லா நேரமும் இந்த முருகனுடைய துணை உன் வாழ்விற்கு நிறைய வந்து கொண்டிருக்கின்றது. உன்னை கஷ்டப்படுத்துகின்ற விஷயங்களிலிருந்து நான் உன்னை விடுதலை செய்வேன். எந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை காயப்படுத்துகின்றதோ அந்த விஷயங்களை சற்று தள்ளி வைப்பேன். விலக்கி வைக்க வேண்டிய விஷயங்களை விலக்கி வைத்து சேர வேண்டிய விஷயங்களை சேர்த்து வைத்து உன்னை சிரித்து மகிழ்வோடு பார்க்க நான் ஆசைப்படுகின்றேன். உன்னுடைய முகமும் மனமும் உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்க நான் விரும்புகின்றேன். என்னுடைய விருப்பங்களும் உன்னுடைய விருப்பங்களும் சர்வ நிச்சயமாக நிறைவேறியே தீரும். காலத்தின் கட்டாயம் என்பதால் இத்தனை நாள் அத்தனை வேதனைகளையும் சந்தித்தாய். காலத்தில் நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்காததால் ஏமாற்றத்தில் இருக்கின்றாய். எந்த விஷயங்கள் எல்லாம் ஏமாற்றத்தை கொடுத்ததோ அதே விஷயங்கள் எல்லாம் உன் மனதிற்கு மன நிறைவையும் திருப்தியையும் சந்தோஷத்தையும் நிச்சயம் தரும்படியான அதிசயமும் அற்புதமும் என்னால் நிகழ்த்தி கொடுக்கப்படும். நீ மிகவும் நடக்குமா கிடைக்குமா என்று எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உன் கரம் வந்து சேரும். அற்புதத்தை இன்று இரவே நான் நிகழ்த்தப் போகின்றேன். நாளை விடியும் பொழுது உனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அந்த விஷயமானது கொடுத்திருக்கும்.
ஒவ்வொரு விடியலுமே இனி நல்ல செய்தியோடும் உன்னுடைய விருப்பம் நிறைவேறக்கூடிய நாளாகவும் தான் தொடங்கும். வெற்றிகரமாக உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் இருக்கும்படி நான் வழி செய்வேன். வாழ்க்கையின் முற்பாதி கஷ்டத்தில் சென்றால் பிற்பாதி இன்பத்தில் கழியும் என்ற விதி ஒன்று இருக்கின்றது. அதிகப்படியான கஷ்டங்களை வாழ்க்கையின் முற்பாதியிலேயே சந்தித்து கொண்டிருக்கின்றாய். இனி வரும் காலங்கள் இன்பமயமான காலங்கள்தான். பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போட்டு கொண்டு இருக்காமல் உடனுக்குடனேயே உன்னால் முடிந்தவரை அத்தனை முயற்சிகளையும் செய்துவிடு. நேரத்தை அதிகளவு வீணாக்கி கொண்டு இருக்காமல் அதை உபயோகமானதாக பயன்படுத்த கற்றுக்கொள். உன் வாழ்வில் சந்தோஷம் என்ற ஒன்று நிலையில்லாமல் இருப்பதால் கவலை உனக்கு. முன்னேற்றம் ஏதும் கிடைக்காமல் இருப்பதால் கவலை உனக்கு. உழைப்புக்கேற்ற ஊதியமும் கிடைப்பது இல்லை. நேரத்தில் காலத்தில் முடிய வேண்டிய விஷயங்களும் தாமதமாகின்றது. வலிகளும் வேதனைகளும் அதிகமாக இருக்கின்றது என்று கவலை உனக்கு. நீ ஆசைப்படுகின்ற எல்லா விஷயங்களையும் இனி நிறைவேற்றி கொடுக்க நான் உன்னை தேடி வந்து விட்டேன். உண்மையாக இருக்கும் உன்னை சோதனைகள் சூழாமல் நான் பாதுகாப்பேன். புத்திசாலித்தனமாக இருந்து உனக்கான வெற்றியை நீ இனி பெற்றுக்கொள்வாய். முடிந்து போன விஷயங்களை மறந்துவிட்டு இனி நடக்க வேண்டிய விஷயங்களில் கவனத்தை வை. அதிகமாக முடிந்து போன விஷயங்களை யோசிக்காமல் இரு. உன்னை அவைகள்தான் பின்னோக்கி இழுக்கின்றது. நான் உன்னை முன்னோக்கி தள்ள முற்படுகின்றேன். உன்னுடைய வாழ்க்கை பாதையில் நீ வேகமாக முன்னேற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். உன்னை பின்னுக்கு இழுக்கின்ற விஷயங்களிலிருந்து சற்று நீ வெளிவர வேண்டும். உன்னை மதிப்போடும் மரியாதையோடும் பிறர் மத்தியில் வாழ வைக்க பல வழிவகைகளை நான் செய்து விட்டேன். உன்னுடைய வாழ்க்கை இனி சந்தோஷம் மட்டும்தான் உனக்கு பரிசாக கொடுக்கும். உன்னுடைய மனதை கஷ்டப்படுத்துபவர்களை சந்திக்க நேர்ந்தால் சற்று மனதை அமைதியாக வைத்துக்கொள். உன்னுடைய தூய்மையான வார்த்தைகளும் நேர்மறையான எண்ணங்களும் உண்மையான அன்பும் பிறர் மத்தியில் உன்னை உயர்த்தி காண்பிக்கும். உன்னுடைய வாழ்க்கை பல மடங்கு சந்தோஷத்தை அதிகரித்து கொள்ளப் போகின்றது. மறக்க வேண்டிய விஷயங்களை கண்டும் காணாதது போல இருந்தால் நிச்சயம் அனைத்திலிருந்தும் வெளிவந்து விடலாம். தேவையில்லாமல் பிடிக்காத விஷயங்களை நினைத்து கொண்டு மனதை வருத்தி கொண்டு இருக்காதே. உனக்கு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உன் அருகில் வந்து கொண்டு இருக்கின்றது. அதை அனுபவித்து மகிழ தயாராக இரு. நீ உன் வாழ்க்கையை நினைத்து பயப்படவோ கவலைப்படவோ எந்த ஒரு அவசியமும் இல்லை. இந்த முருகனுடைய மறு உருவமாக என்னுடைய பக்தர்களுடைய வாழ்வாதாரம் இருக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய நல்ல செயல்கள் என்றென்று முன்னை பாதுகாத்து கொண்டு இருக்கும். உனக்கு துணையாக இருந்து நான் உன் வாழ்க்கையை நடத்துவேன். நல்லது நடக்கும்.